தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சிவனுடைய அருளால் எல்லோருக்கும் நன்மையே நடக்கட்டும். நான் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பரிகாரங்கள் மாதிரி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயங்களை பற்றியும் தான் நான் உங்ககிட்ட இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செல்வாக்கு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயரப்போகுது. ராசிக்கு தனஸ்தான அதிபதி ராசியின் பார்வை அமைஞ்சிருக்கு. இதனால் வெகு சில நாட்களில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். வருமானம் தரக்கூடிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கைவிட்டு போனது எல்லாமே தானாகவே தேடி வந்து மகிழ்ச்சியில் திளைத்து போவீங்க. பங்கு சந்தை லாபம், அதிர்ஷ்ட பணம், சொத்துக்கள் என எதிர்பாராத ராஜ யோகங்கள் வரப்போகுது. உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவிகரமாக இருப்பாங்க. புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு பழைய வேலையை விட்டு புதிய வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு. சுறுசுறுப்போடு செயல்பட்டாலும் அலைச்சல், அசதி, மன சஞ்சலம், பய உணர்வு மிகுதியாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலுமே அதை பொருட்படுத்தாமல் சமாளித்து விடுவீங்க. சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவீங்க. மனமும் உடலும் உற்சாகமாக இருக்கும். வராது அப்படின்னு நினைத்த பணம் இப்பொழுது வருங்க. பிள்ளைகளின் கல்வி ஆர்வம், முன்னேற்றம், மன நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மேலும் கார்த்திகை மாதம் சிவபெருமான அனைத்து விதமான சுப பலன்கள்லேயும் நீங்கள் வழிபட்டு வர உங்களுக்கு நிறைய விதமான சுப பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது அஷ்டமத்தில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இது அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறையும், வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும், கொடுக்கல் வாங்குதலில் புதியவர்களை நம்பி ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும், பயணங்களில் திடீரென மாற்றி அமைப்பீர்கள், தொழிலில் குறுக்கீடுகளும் தொல்லைகளும் வரக்கூடும், நினைத்தது ஒன்றாகவும் நடந்தது ஒன்றாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக கட்டுப்பாட்டில் இருந்த நோய் மீண்டும் தலை தூக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இதனால் கார்த்திகை 2ஆம் தேதி முதலே அவர் வக்ரமும் பெற்றிருக்கிறாரு. மேலும் இந்த வக்ர காலம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய காலமாக கண்டிப்பாக அமையும். அதாவது ராசிநாதனாகவும் 4வது இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் தான் குரு. கேதாதிபத்திர தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறும் பொழுது மிகுந்த நன்மையை உண்டாக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கவலைப்படாதீங்க. மேலும் கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறாரு. உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதி 12க்கு வருவது யோகமான காலமாக சொல்லப்படுது. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீங்க. கரைந்த சேமிப்பை ஈடுகட்டுவீங்க. புதிய வாய்ப்புகள் வரப்போகுது. சுக்கிரமங்கல யோகத்தால் சுப காரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். ஊர் மாற்றங்கள் கேட்டு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை 20ஆம் தேதி உங்கள் ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அவர் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்க போகுது, எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்க போகுது. மேலும் கார்த்திகை 20ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு புதன் வராரு. உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் புதன். அவர் 12ல் வரும் இந்த நேரத்தில் பயணங்கள் அதிகரிக்கும். கல்விக்காக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே பலன் தரக்கூடிய விதத்தில் இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய அனுபவத்தை
படிப்படியாக கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் உங்களுக்கு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அதாவது ராசிநாதன் குரு நவம்பர் 18 முதல் வக்ரம் அடைந்ததால் வக்ர குரு முன்னிருந்த ராசியின் பலன்களை வழங்கக்கூடியவர் என்ற நிலையில் கடந்த மாதத்தில் இருந்து நெருக்கடிகள் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், திடீரென தடுமாற்றத்தை சந்திக்க சங்கடத்திற்கு ஆளாகும் நிலை மாறப்போகுது, உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது, மனதிற்கினிய சம்பவங்கள் நிறைய நடக்கும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி நவம்பர் 17 முதல் வக்ர நிவர்த்தி அடைந்ததால் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். நினைத்தது நடக்கும். உடலில் இருந்து வந்த சங்கடம் நீங்க போகுது, பிரச்சனைகள் விலக போகுது. நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். புதிய வீடு வாகனம் என்ற கனவு நனவாகும். பணியாட்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு நிறைய கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். நோய் நொடி வம்பு வழக்கு என சங்கடப்பட்டு வந்த நிலைகள் மாறப்போகுது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். விவசாயிகள் விளைச்சல் மீது கவனமாக இருப்பது நல்லது. மேலும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 8, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 25, 30 மற்றும் டிசம்பர் 3, 7, 12. செய்ய வேண்டிய பரிகாரம் ராஜகணபதியை வழிபட சங்கடம் நீங்கும், நன்மைகள் நிறைய கிடைக்கும். மேலும் போராட நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கடி வந்தாலுமே அதை சிரித்து கொண்டே சமாளிக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது லாபாதிபதி சுக்கிரன் மாதம் முழுவதுமே நன்மையை கொடுப்பாரு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியை நடக்க செய்வார். நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது நனவாக்குவார். எடுக்கும் முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றியாக்குவார். பொருளாதார நிலையும் உயர்த்தி கொடுப்பாரு. மேலும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும். அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வெளியூர் பயணங்களில் மன நிறைவு கிடைக்குங்க. எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்கும். மற்றவர் பாராட்டும் வகையில் உங்களின் செயல்பாடுகள் இருக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொண்டர்களின் பலம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் தேடி வரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். ஊழியருடைய ஒத்துழைப்பால் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகப் போகுது. அதே போல் இந்த பூரடம் நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 24, 30 மற்றும் டிசம்பர் 3, 6, 12. வணங்க வேண்டிய தெய்வம் ரங்கநாதரை வழிபட வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே போல் உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய வாழ்வை பாடமாக கொண்டு எதிர்காலத்தை சுபிக்ஷமாக மாற்றும் உங்களுக்கு திட்டம் போட்டு செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அதாவது உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான சூரியன் விரயஸ்தானத்தில் மாதம் முழுவதுமே சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவுகள் வரும். ஆதரவாக இருந்த பெரியவங்களும் இந்த நேரத்தில் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாமல் போவாங்க. விரையாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் டிசம்பர் 6 வரைக்குமே ஆட்சியாக இருப்பதால் இடம் வீட்டை விற்கும் நிலை இன்னும் சிலருக்கு வரப்போகுது. மருத்துவ செலவு அதிகரிக்கும் என்றாலும் கூட சகாயஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் ஆயுள் காரகன் சனியும் யோகக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவும் உங்களை பார்க்குறாரு, அதாவது பாதுகாப்பார். மேலும் தொழில் நிறுவனம் நடத்துவோருக்கு எதிர்பார்த்தபடி பணியாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க பெற்று லாபம் இரட்டிப்பாகும். பொருளாதார நெருக்கடிகள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும். இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜீவனாதிபதி புதன் டிசம்பர் 6 வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் மன நிம்மதி கிடைக்கும். மேலும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 10. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 28 மற்றும் டிசம்பர் 1, 3, 12. வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதியை வழிபட வாழ்க்கையில் திருப்பம் கிடைக்கும். என்ன நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமாக தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும், பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன, உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் என்ன, அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.